போரூரில் பிரபல உணவகத்தில் ஆன்லைன் மூலம் வாங்கிய சிக்கனில் புழு இருந்ததாக வீடியோ வெளியான விவகாரம். பிரபல உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில்குமார் தலைமையில் உணவகத்தில் ஆய்வு. தயாரிக்கப்பட்ட சிக்கன், சமையல் எண்ணெய், சாஸ் உள்ளிட்ட அனைத்தையும் கைப்பற்றி ஆய்வு. கெட்டுப்போன இறைச்சி உள்ளதா, உணவின் தரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு. சமையல் அறை, இறைச்சி சேமிப்பு அறை, உணவு வழங்கும் அறை என அனைத்திலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. Pest control register Number 439 order ID. Swiggy. Rice maker. வெளிய விடுப்பா ராஜா, வெளிய விடுப்பா. அது தெளிவா வாங்குது. வா 370 வேணும். ரெஸ்டாரண்ட் கால் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? இல்ல ஆர்டர் பேசுறேன். ஓகே. ரெஸ்டாரண்ட் டிபிஸ் டேக் மாட்டேன். இந்தமா. சும்மா ஒரு 2 பீஸ் கூட எடுத்துட்டு வாங்க, கட் பண்ணுவேன். நான் கட் பண்ணி பாருங்க. இன்னும் 2 பீஸ் எடுத்துட்டு வாங்க, கத்திரி எடுத்துட்டு வாங்க. நல்லா ஒரு 2 பீஸ் மட்டும் சொல்லிடுங்க சார். எடுத்துக்கலாம், கத்திரி எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா தான் இருக்கு. சும்மா பாருங்க, சும்மா ஸ்மெல்லு பாருங்க. நல்லா இருக்கு. எதுவும் இல்லைங்க, அது நம்மளாம் எதிர்ப்பே கிடையாது.
எதுவும் இல்லை. அந்த டெஸ்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் சார் நீங்கள் எப்படி போங்க அந்த டெஸ்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் சார் நீங்கள் எப்படி போங்க புழு இருந்த உணவுப் பொருள் கேஎஃப்சி ஐயப்பந்தாங்கல் வந்து விற்பனை செய்ததாக வீடியோ வந்து தொலைக்காட்சியில் வந்து வீடியோ வந்ததன் காரணமாக நியமன அலுவலர் காஞ்சிபுரம் ஃபுட் சேஃப்டி நியமன அலுவலர் காஞ்சிபுரம் உத்தரவு பேரில் வந்து ஐயப்பந்தாங்கல் கேஎஃப்சியில் வந்து இன்றைக்கி ஆய்வு பண்ணோம். ஆய்வில் வந்து அந்த புழு சம்பந்தமாக வந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம். அதில் வந்து தயார் செய்த உணவுப் பொருள் வந்து பார்த்தோம், அதை கட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரா மெட்டீரியல் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்த்தோம். மற்ற உணவுப் பொருளோட தரத்தெல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்து வேறு ஏதாவது புழு இருக்கிற மாதிரி அங்கே ஏதாவது சூழ்நிலை இருக்கான்னு பார்த்துருக்கோம். மற்றபடி அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த உணவுப் பொருளை வந்து புழு வந்து விற்பனை செஞ்சதாக புகார் வந்த அடிப்படையில் அதுக்குண்டான சரியான விளக்கத்தை வந்து 5 நாளில் வந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு நியமன அலுவலருக்கு வந்து தகவல் தெரிவிக்க அவங்களுக்கு வந்து நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம், நோட்டீஸும் வழங்கியிருக்கோம். இப்போ அந்த புழு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புழு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது வந்து 170 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து கொதிக்குது சார். ஆயில் வந்து கொதிக்குது. அதில் வந்து புழு இறந்துருக்கலாம், பட் அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான காரணத்தை நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். உயிரோடு உள்ள புழு அந்த அவ்வளோ டெம்பரேச்சரில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது காரணம் நாங்கள் கேட்டிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. 5 நாளில் தெரிவிக்க சொல்லியிருக்கோம். நியமன அலுவலர் காஞ்சிபுரம் வந்து அவங்க தெரிவிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வழங்கியிருக்கோம். ஆய்வில் வந்து என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் சார்? அவங்களோட தரத்தை பார்த்துருக்கோம். முதல்ல வாட்டர் டெஸ்டிங் ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுட் டெஸ்டிங் ரிப்போர்ட், அவங்களோட தயார் செஞ்ச உணவுப் பொருளை வந்து பகுப்பாய்வுக்கு தனியாகவே அவங்க அனுப்பிச்சி அதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த பிரகாரம் அதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். மற்றபடி அவங்களோட அந்த ஆயில் வந்து ரீயூஸ்க்கு வந்து கொடுக்கணும்.
வெளியில் எங்கேயும் கொடுக்காத வந்து அந்த ரூகோவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கலான்னு பார்த்துருக்கோம். ஸோ மற்ற மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதர் அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிவிட்டு அவங்க அது இல்லாததுக்கு வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து அதுக்குண்டான காரணம் வந்து கேட்டிருக்கோம். செந்தில்குமார், உணவு பாதுகாப்பாளர், காஞ்சிபுரம் மற்றும் குன்றத்தூர் வட்டாரம்.